அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிட 300 அதில் நாம் இன்னைக்கு 278வது பதிவை பார்க்குறோம். பாடல் எண் 277. இப்போ இந்த பாடலில் அந்த சுக்கிர பகவானுடைய மகாதசையில் கேது பகவானுடைய புத்தி காலம், அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலன்களை அந்த ஜாதகனுக்கு கொடுக்குங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பார்ப்போம். ஆளலாம் சுக்கிரனில் கேது புத்தி, ஆகாத மாதம் அது ஈரேழாகும், வாழலாம் அதன் பலனை வகுத்து சொல்வேன், வளர்வொடியால் தான் சாவான் பொருளும் போகும், தாழ்வான தன்னரசும் ராஜ்யங்கள், சம்பத்தும் தான் குறையும் பெற்றோர் சாவான், கோளராம் சத்துருவும் குடிகெடுப்பார், கோதையரும் தான் போவார் குடிகேடாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. அந்த முதலடியில் சொல்லும்போது ஆளலாம் சுக்கிரனில் கேது புத்தி, ஆகாத மாதம் அது ஈரேழாகுங்கிறார். சுக்கிர பகவானுடைய மகாதசையில் கேது பகவானுடைய புத்தி நடக்கிற காலங்கிறது ஆகாத மாதங்கிறது. ஈரேழு 14 மாதம், அதாவது 1 வருஷம் 2 மாதம். அடுத்த அடியில் சொல்லும்போது வாழலாம் அதன் பலனை வகுத்து சொல்வேன், வளர்வொடியால் தான் சாவாள் பொருளும் போகும். அந்த சுக்கிர பகவானுடைய மகாதசையில் கேது பகவான் புத்தி நடத்துகிற காலத்தில் எந்தெந்த மாதிரியான பலன்கள், எந்தெந்த மாதிரியான கெடு பலன்கள், ஆகாத பலன்கள், ஜாதகனுக்கு தீமை பயக்கக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத வகுத்து சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வளர்வொடியால் தான் சாவார். இந்த ஜாதகனை ஒரு கொழு கொம்பு மாதிரி நினைச்சு, எப்படி ஒரு படர் கொடி அது படர்ந்து செல்வதற்கு ஒரு கொம்பை நாடுமோ அதுபோல தன்னுடைய கணவனை நாடி வந்த அந்த பெண்ணு வளர்வொடியால் அப்படிம்பாங்க. மனைவியை தான் அப்படி சொல்லுவாங்க, குடும்ப தலைவி. அவளுக்கு ஆயுள் குற்ற தோஷம் ஏற்படும் இந்த ஜாதகனுக்கு சுக்கிர தசையில் கேது புத்தி நடக்கிற காலத்தில் அப்படிங்கிறார். பொருளும் போகும். இந்த ஜாதகன் சம்பாதிக்கிற பொருள், பூர்வீக பொருள், பூர்வீக சொத்து, இந்த ஜாதகன் சம்பாதிச்ச சம்பாத்தியம், அதனால் தேடப்பட்ட சொத்து, இதுகளுக்கெல்லாம் விரயங்கள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும், கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறார். அடுத்த 3வது அடியில் சொல்லும்போது தாழ்வான தன்னரசும், போன பாடல்ல ஆட்சி அதிகாரம் கிடைத்து நாடு நகரெல்லாம் உனக்கு வசமாகும்னெல்லாம் சொன்னவர், அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் சேர்ந்த அந்த அதிர்ஷ்ட சொத்துக்கள் கூட கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை, அதை தாழ்வான அப்படிங்கிறார். அதில் குறைவு ஏற்படும். எத்தனை நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருந்தால் கூட அவனுக்கு சுக்கிரதசை கேது புத்தி நடந்துச்சுன்னா அவன் ராஜ்யங்களை இழக்க வேண்டிய வரும், நாடு நகரை இழக்க வேண்டிய வரும், சொத்துச்சுவங்களை இழக்க வேண்டிய வரும், சம்பாத்தியத்தை இழக்க வேண்டிய வரும். அப்படிங்கிறதெல்லாம் அந்த தாழ்வான தன்னரசும் ராஜ்யங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறார் புலிப்பாணி சித்தர். எச்சரிக்கையாக இருக்கும். சுக்கிரதசையில் கேது புத்தி நடக்கிற காலம் 14 மாதம். அகலக்கால் வைக்கக்கூடாது. புது தொழில் தொடங்குற போது நிதானம் வேணும், கடன் வாங்கும் போது நிதானம் வேணும், ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரி சிந்தனைகளை எல்லாம் தூண்டி விட்டு ஜாதகனை கவிழ்த்து விடுங்கிறத புரிஞ்சுக்கணும். சுக்கிர தசையில் கேது புத்தி, தாழ்வான தன்னரசும் ராஜ்யங்கள், சம்பத்தும் தான் குறையும். இந்த ஜாதகனுக்கு அது வரையிலும் கிடைச்சிக்கிட்டு இருந்த சம்பாத்தியம், வருவாய் குறையும். இதை தவிர பெற்றோர் சாவாங்கிறாரு அதே 3ஆம் அடியில் இறுதி வார்த்தைகள். அப்போ ஜாதகனுடைய பெற்றோர்களுக்கு, தாய் தந்தைக்கு ஆயுள் குற்ற தோஷம் ஏற்படலாம். அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கணும். அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது கோலலாம் சத்துருவும் குடிகெடுப்பார். சத்துருவருடைய கை ஓங்கி இருக்கிற காலம். ஜாதகனுடைய அந்த பகைவர்கள், எதிரிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எதிரிகள் இருப்பான், நண்பன் மாதிரி இருப்பான். ஆனால் அவன் வஞ்சகமாக இந்த ஜாதகனை, இந்த ஜாதகனுடைய குடும்பத்துக்கு தீங்கு இழைக்க காலத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான எதிரிகளுடைய கை ஓங்குற காலம் அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். கோதையரும் தான் போவால் குடிகேடாமேன்னு முடிக்கிறார். கோதையர்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், வயது வந்த பெண்கள், வயது வந்த திருமணம் ஆகாத பெண்கள், குடும்ப தலைவி, தாயார் போன்ற பெண் இனத்துக்கு இழுக்கு நேரும், சோழம் போகக்கூடிய சூழல் வரும். அதைத்தான் தான் போவாள்ங்கிறார். அந்த மாதிரி ஒன்று நிகழ்ந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பம் சீரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கிறார் புலிப்பாணி சித்தர் என்று சொல்லி, இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு
இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.